ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற கணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஏன்ற கணம் கொடுத்துருக்காங்க. மற்றும் b = n என்க. b = என்னன்னா என்னது, bன்ற கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்புமே இயல் எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் f from a to b ஆனது இந்த சார்பு எதுலேருந்து எது வரையும் இருக்குது, ஏலேருந்து b வரைக்கும் இருக்கிறதுனால இந்த சார்பை என்னன்னு சொல்கிறாங்க, f of x = x³ என வரையறுக்கப்படுகிறது. எனில் எஃப்பின் வீச்சகத்தை காண்க. f எவ்வகை சார்பு, ரெண்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. f உடைய வீச்சகம் இது என்ன வகையான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, f of x = x³ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட்டு f of x உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ x = 1 எனில் f of 1 = எக்ஸுக்கு பதிலாக 1 சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டா என்ன கிடைக்கும், 1³ வந்து 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு x = 2 எனில் f of 2 இந்த சமன்பாடில் 2³ போட்டால் என்ன வரும், 2 வந்து 3 வாட்டி எழுதணும். ஓகேவா, அப்போ 2 2 4 4 2 8 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு x = 3 எனில் அப்போ f of 3 = 3³ என்ன வரும், 3 வாட்டி எழுதணும். ஓகேவா, 3 3 9 9 3 27, அப்போ 27 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x = 4 அப்படின்னு சொல்லி இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன கிடைக்கும், f of 4 = 4³ இதை எப்படி போடலாம், 4 4 × 4 = 4 நாள் 16 16 நாள் 64 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃப்பின் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு அம்புக்குறி படம் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏன்ற கணம் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு பீன்ற கணம். ஏன்ற கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க, பியில் இருக்கிற எல்லா உறுப்புமே இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப்ன்ற சார்பு. ஓகேவா, இப்போ இந்த 1 வந்து எது கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, இந்த 1 வந்து இந்த 1 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 2 வந்து 8 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 3 வந்து 27 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 4 வந்து 64 கூட. ஓகேவா, வீச்சகம்னா என்னதுன்னா ரெண்டாவது கணத்தில் இருக்கும், முதல் கணத்து கூட தொடர்பில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வீச்சகம். ஓகேவா, அப்போ ரெண்டாவது கணத்தில் இருந்து முதல் கணத்து கூட தொடர்பில் இருக்கிறது எது, 1 8 27 64 இது எல்லாமே என்னது, முதல் கணத்து கூட தொடர்பில் இருக்கிறதுனால இதை வீச்சகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வீச்சகம் என்னது, 1 8 27 64 இதுதான் வீச்சகம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இது எவ்வகை சார்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எந்த சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு. ஏன்னா மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே துணை மதிப்பகத்தில் என்ன இருக்குது, ஒரே ஒரு நிழலுரு இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம், ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வந்து உட்சார்பு. எப்படி உட்சார்பு அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை, எனவே இதை வந்து உட்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். துணை மதிப்பகம் என்னது, இயல் எண்கள். இயல் எண்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேவா, வீச்சகம்னா என்னது, 1 8 27 64 இதோ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் வீச்சகம். இப்போ துணை மதிப்பகம்னா என்னது, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வீச்சகம் வந்து 4 உறுப்பு தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சமம் கிடையாது. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லாததுனால இதை என்னன்னு சொல்கிறோம், உட்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை எப்படி எழுதலாம்,
ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுரு உள்ளது. எனவே எஃப் வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகேவா? ஏல இருக்கிற வேறு உறுப்புக்கு பியில் வேறு நிழலுரு இருக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த துணை மதிப்பகமும் வீச்சகமும் வந்து சமமாக இல்லை, அதனால் இதை உட்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சம்மு வந்து பிடிஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது.